பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மனிதனுடைய பிரச்சனை என்னன்னா சாபம் ஒரு பிரச்சனை. அது பாவத்தினால தான் சாபம் வருது. எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. சில பாவங்கள் சாபமாய் மாறிவிடும். சமுதாயத்தை பாதிக்கிற சில பாவங்கள், ஆண்டவரை அவமானப்படுத்துகிற சில பாவங்கள், சில மனுஷருடைய உள்ளத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி விடுகிற சில பாவங்கள் சாபமாகிவிடும். அந்த சாபம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொடர ஆரம்பித்து விட்டால் 4 தலைமுறைக்கு அந்த சாபம் தொடரும். இதை பரம்பரை சாபம்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா செய்த பாவம் பாரு சாபமாக பிள்ளை மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இந்த ஃபேமிலி பற்றி தெரிந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த சாபந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாபம் என்று உண்டு என்பதை எல்லாருமே நம்புகிறார்கள். அது உண்மை. வேதத்திலே சொல்லி இருக்கிறது, ஆசீர்வாதம்னு ஒன்று இருந்தால் சாபம்னு ஒன்று இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. இந்த சாபம் இந்த உலகத்தில் எப்படி வந்தது? சாத்தானால் வந்தது. சாத்தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி அவன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும்படிக்கு அவன் காரியத்தை செய்து விட்டான். அந்த நாள் அந்த சாபம் மனுஷனுடைய வாழ்க்கையை தொடர்கிறது. இது மாதிரி பேய் வணக்கம், சிலை வணக்கம், மனுஷ வணக்கம், இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். பாலியல் சம்பந்தமான இந்த பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்துவிடும். இன்னொருத்தரை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வச்சிட்டீங்க, அநியாயமாக அது மாதிரி செய்துட்டிங்கன்னா அது சாபமாகிவிடும். அநியாய சம்பாத்தியம், மக்களை ஏமாற்றி கஸ்டமர்ஸை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க அது மாதிரி செய்வது, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிப்பது சாபத்தை கொண்டு வரும். இந்த சாபம் வந்துட்டு எப்படின்னா தொடர்ச்சியான வியாதிகள். சில குடும்பத்தில் பாருங்கள், வியாதி இல்லாத நாளே இருக்காது. பிள்ளைகள் வியாதிப்படுவாங்க, சுகமானவுடனே மனைவி வியாதிப்படுவாங்க, சுகமானவுடனே கணவன் வியாதிப்படுவார். தினமும் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வாங்குகிற சம்பளத்தில் பாதிக்கு மேலே ஆஸ்பத்திரிக்கே போய்விடும், வீண் செலவாகிவிடும். இந்த பொத்தல் பையில் போடப்பட்ட மாதிரி அவ்வளோதான் போய்கொண்டே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் மிச்சமே இல்லையே, அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம். தொடர்ச்சியான மரணங்கள், 40 வயசுக்குள்ளே சில குடும்பத்தில் தொடர்ச்சியாக மரணங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்க ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறையாக ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், 40 வயசுக்கு மேலே ஆண்கள் யாரும் உயிரோடு இருப்பதில்லை. எங்கள் குடும்பத்தில் விதவைகள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்க ஆண்கள் எல்லாமே 40 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்ததில்லை. எல்லாருமே மரிச்சிருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தில், விபத்தில், வியாதியில், திடீரென்று மரணங்கள். இதுதான் எங்களை கலங்க பண்ணுகிறது. இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்குன்னா அது சாபம்னு சொல்லிடக்கூடாது. தொடர்ச்சியாக நடக்குது, தொடர்ச்சியாக பாதிப்பு ஏற்படுது, தொடர்ச்சியாக மரணம் வருது, தொடர்ச்சியான வியாதி, தொடர்ச்சியாக நஷ்டம். எது எடுத்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், இழப்பு, தோல்விகள், நிந்தைகள், அவமானங்கள், ஒன்றிலும் வெளியே வர முடியல. இப்படி வருஷக்கணக்காக தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது சாபத்தின் விளைவாக இருக்கக்கூடும். அதனால் பரம்பரை வியாதின்னு வாங்கல, பரம்பரை வியாதின்னு என்னங்க, அது சாபத்தினால் உண்டாகிறது. அதான் பரம்பரை வியாதி. பரம்பரை சாபந்தான் பரம்பரை வியாதியாய் தொடர்கிறது. அது மாதிரி உள்ள வியாதிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர்ஸு? சுகமாக்க முடியாது, மெடிசன் தர்றோம், அதை போட்டுக்கிட்டே இருங்க வாழ்நாள் முழுவதும். அப்போது சுகமே ஆகாதுன்னு எதுக்கு மெடிசன்? அவங்க சொல்லுவாங்க அப்போது நீங்கள் அதிகமாகாதபடி உங்களை நார்மலாக வைத்துக்கொள்ளும், அதுக்காக மெடிசன். அப்போ அதை யோசிக்கணும். சுகமே ஆகாது, லைஃப் லாங்காக அந்த வியாதி தான், அது பரம்பரையாக தொடருதுன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு சாபம். அப்போ இந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்டால் வியாதி போயிடும், சாபக்கட்டு அறுக்கப்பட்டால் வறுமை நீங்கிறோம், சாபக்கட்டு அறுக்கப்பட்டால் குடும்பத்தில் இருக்கிற இந்த மரணங்கள் தடுக்கப்பட்டு விடும். அதுக்கு என்னதாங்க முடிவு அப்படின்னு சொன்னால், கடவுள் மனிதனாய் வந்தார்ல, முதலாவது பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்க வந்தார். 2வது பாவத்தின் விளைவாய் வரக்கூடிய சாபம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பாருங்கள், வசனத்தை சொல்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து
இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் மூலமாக தான் சாபத்திலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து விடுதலை. ஏன் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய சாபத்துக்காக ஒரு பரிகாரத்தை செய்தவர் இயேசு. பாவத்துக்கு பரிகாரம் சொல்லுவாங்க, சாபம்னு சொல்லிட்டு உடனே பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுள்ள கிராமங்களில் அதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க. அப்போ பரிகாரம் பண்ண அதுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும், 1,00,000 ரூபா ஆகும், அதுக்கு என்னென்ன செய்யணும், எங்கெங்கே போய் செய்யணும், நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க, காசெல்லாம் கொடுப்பாங்க, என்னென்னவோ செய்வாங்க, பக்தியாக என்னென்னவோ செய்வாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, இது சுற்றுங்க, அங்கே போய் மூழ்குங்க, எழும்புங்க, எல்லாம் செய்து பார்த்தாலும் மறுபடியும் அதே சாபந்தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். நிறைய பேர் இந்த சாபத்துக்கு பரிகாரம் சொல்கிறவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது அவங்களுடைய பிழைப்பு. ஆனால் பணம் கொடுத்தெல்லாம் சாபத்தை மாற்ற முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. பணம் கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, பணம் கொடுத்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கிறாரு. சாபத்துக்காக பரிகாரம் செய்தவர் யார் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் செய்ய முடியாது, அது ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் தான் செய்ய முடியும். ஒரு மனிதனால் சாபத்துக்கு பரிகாரத்தை எப்படி செய்ய முடியும்? அவனே பாவத்துக்குள்ளானவன், அப்போ எப்படி செய்ய முடியும்? அப்போ பரிசுத்தமுள்ள கடவுள் தான் இந்த சாபத்துக்கு பரிகாரத்தை கொண்டு வர முடியும். அந்த பரிசுத்தமுள்ள கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார்ல, அந்த சிலுவை மரத்திலே நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலையில் முள்முடி சூட்டினாங்க. சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுடைய தலையில், இயேசுவின் நாட்களில் ரோமர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய பேர் சிலுவையில் அறைந்து கொன்றாங்க. யார் தலையிலும் முள்முடி சூட்டலை, இயேசுடைய தலையில் மாத்திரம். இந்த முற்கள் எதை குறிக்கும் தெரியுமா? சாபத்தை குறிக்கும். சில இடங்களுக்கு போங்க, ஒரே முள் செடியாக இருக்கும், அப்படியே காஞ்சி ஒரு பிளஸ்ஸிங்கே இல்லாமல் இருக்கும், அது சாபம். அதனால தான் சொல்ல, முற்களை அகற்றுங்க, இந்த முள் மரத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னா நிறைய பேர் செவி கொடுப்பது இல்லை. அது சாபத்தை குறைக்கிறது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது முற்களை உண்டாக்கவே இல்லை. ஆரம்பத்தில் பைபிளவே ஆதியாமத்தில் முதல் 2 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, முழு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். கனி விருட்சங்கள், மலர்கள், மலைகள், அருவிகள், நீரூற்றுகள், அழகிய பறவைகள், மிருகங்கள், மனிதனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதெல்லாம் உண்டாக்கினார். 3வது அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செய்தான், ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய பாவம் செய்த போது அந்த பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணினான். பாவத்தை ஒத்துக்கொண்ட கூட பரவாயில்ல, மறைக்க முயற்சி பண்ணின போது தான் ஆண்டவர் இந்த பூமியை சபித்தார். இனி இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், நீ வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ, நீ குழந்தை பெறும்போது பெண்ணானவள் நீ மிகுந்த வேதனைப்படுவ. இதெல்லாம் சாபத்தினால இந்த உலகத்துக்குள் வந்தது வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்போ ஆண்டவுடைய திட்டம் அதுவல்ல. குழந்தை பேரு கூட இந்த வேதனைலாம் ஆண்டவுடைய திட்டம் அல்ல, சாபத்தினால் வந்த ஒரு விளைவு அது. அதான் பைபிளில் பார்க்கிறோம். அப்போ முள்ளு குறுக்க முளைத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை அது கெடுத்து விடுகிறது. அப்போ இழப்பு தான் ஏற்படும், நஷ்டம்தான் ஏற்படும், நிந்தை, அவமானம், தொடர்ச்சியாக இந்த காரியம் தான் நடக்காது, சாபம். அப்போ இந்த சாபத்திலிருந்து மனிதனை மீட்டு எடுக்க தானே அந்த சாபத்தை சுமக்க இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய தலையில் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முற்கள் சாபத்தை குறிக்கும். அதனால தான் சில சொல்லுவாங்க பாருங்கள், முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க, எந்த பக்கமும் அசைய முடியல, அப்படி சொன்னாலே அவங்க சாபத்துக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். முற்கள் சாபத்தை குறிக்கிறது. அந்த முள்ளை இயேசு தலையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் சாபமானார். அவரால் தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எத்தனையோ குடும்பங்கள் விடுதலை பெற்றிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, நல்ல வசதியான குடும்பமாக இருந்தவங்க. இப்போ நஷ்டம், வாகனமெல்லாம் ஆக்சிடெண்ட்டு, விபத்து, நஷ்டம், இழப்பு, பிஸ்னஸில் நஷ்டம், லாபமெல்லாம் மறைந்து போனது, நஷ்டம், இழப்பு, வியாதி குடும்பத்தில். அப்படி மனைவிக்கு 4-5 வியாதி, ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு 20-25 மாத்திரை சாப்பிடணும். லங்ஸில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம், அப்புறம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம், இப்படி நிறைய பிரச்சனைகள். குடும்பமே அப்படியே சோர்ந்து போனது. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி யாரோ பிலிசினை வச்சுட்டாங்க, அதான் நடக்குதுன்னு நினச்சாங்க. அவங்க கூட்டத்துக்கு வந்தாங்களா, சாபத்தை குறித்து பிரசங்க கேட்டாங்களா,
இது பில்லிசுனை யாரும் வைக்கல, இது நமக்கு நாமே பாவத்தில் வந்த சாபம் என்பதை அறிந்து கொண்ட மனம் திரும்பினாங்க. பாவத்தை விட்ட மனம் திரும்பி பாவத்தை மன்னித்து சாபத்தின் விடுதலை தாரும் இயேசுவே அப்படின்னு விசுவாசத்தோடு கேட்டாங்க. என்ன நடந்தது? இப்போ சாபெல்லாம் மாறிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எப்படி சொல்கிறீங்க சாபம் மாறிட்டுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் எப்போ அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோமோ அதன் பிறகு என் வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, இழந்து போனதெல்லாம் திரும்ப எங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அந்த நஷ்டங்கள் இழப்பெல்லாம் தடுக்கப்பட்டது. ஆசீர்வாதம் பெரிய அடையாளம் என் மனைவி தான் அவர் காண்பித்தார். அவங்களுக்கு என்ன காரியம்னு கேட்டேன். என் மனைவிக்கு ஒரு 5 விதமான வியாதி, ஒரு சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு நேரத்துக்கு 20-25 மாத்திரை சாப்பிடுவாள். டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோ சீரியஸ். என்ன எப்போ நாங்கள் வந்து சாபத்தை இந்த விடுதலைக்காக ஜெபிச்சுட்டு போனோமோ அவளுக்கு சரீரம் நார்மல் ஆக்கிவிட்டார். நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண சொல்கிறாங்க, இனி மாத்திரையே சாப்பிட வேண்டாம். என்ன ஆச்சு, எங்கே போனீங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஹார்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, லங்ஸு, லிவர் எல்லாமே நார்மல் ஆக்கிவிட்டது. இது எப்படி? டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு மாத்திரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ சாபம் முறிக்கப்பட்டோடனே அந்த சாபத்தில் அந்த வியாதியும் போய்விட்டது, இழப்புகள் போய்விட்டது, நஷ்டங்கள் போய்விட்டது, ஆசீர்வாதம் திரும்பி வர ஆரம்பித்தது. உங்கள் வாழ்க்கையில் சாபம் தொடர்கிறதா? சாபத்தில் இந்த விடுதலை பெற ஒரே வழி இயேசுதான். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்தை மாற்ற முடியாது. அது சில பொருளாதார மத தலைவர்கள், மதவாதிகள் பணம் சம்பாதிக்க எழுதி வைத்து சொல்லி வைத்த காரியங்கள். அது இதெல்லாம் பண்ணாதானே நீங்கள் வந்து பணம் கொடுப்பீங்க. அதனால் பல காரியத்தை சொல்லுவாங்க. இலவசம் பாவ மன்னிப்பு இலவசம், சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். இயேசு கிறிஸ்து தருகிறார். என்ன அவர் அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். ஒன்லி விசுவாசம். நீங்கள் விசுவாசித்தா இன்றையிலிருந்து உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் வீட்டில் சாபம் இருக்கிறது தெரியுதில்ல, உங்கள் வாழ்க்கையில் சாபம் இருக்கிறதில்ல, எல்லாம் தடை, எல்லாம் நஷ்டம், அவமான, நிந்தைகள் எல்லாமே ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் இழப்பு, வேதனை, கஷ்டம் தானே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. நீங்கள் சிலுவையில் எனக்காய் சாபமானதை விசுவாசிக்கிறேன். என் சாபத்தை மாற்ற தான் நீங்கள் பூமியில் மனுஷனை வந்தீங்க. எனக்கு விடுதலை கொடுங்க. உண்மையாக இன்றைக்கு இயேசுகிட்ட ஜெபிச்சிங்கன்னா இப்போ அந்த சாபத்தின் வல்லமை மாறும். இன்றிலிருந்து ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா அப்படின்னா இருதயத்தில் கை வைங்க, கண்களை மூடுங்க. இயேசுவை மனதில் நிறுத்தி, இயேசுவே என்னுடைய சாபத்தை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க நீர் உலகத்தில் மனிதனாய் வந்தீர். எனக்காக சிலுவை சுமந்தீர், சிலுவையில் அடிக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர். என் சாபத்தை நீர் சிலுவையில் சுமந்து விட்டீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், பாவத்தை மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை தாரும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபத்திலிருந்து என் குடும்பம் விடுதலை அடையட்டும். இன்று முதல் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். தகப்பனே, இதோ ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு இணைந்த நானும் ஜெபிக்கிறேன். அப்பா, என் பாவத்தை மன்னியும், சாபத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். ஒரு அற்புதமான விடுதலை சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு சாபத்தினுடைய கிரியைகள் மாறவும், குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம், சுகமும் நன்மையும் உண்டாகட்டும். சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.